ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு மேலே பண்ணோம் கார்டன் அண்ட் பேண்ட் 7 ப்ளே 22 ரோ. வெயிட் 1 minute. கேம் கூட நுழைஞ்சாச்சு. ஒரே 1 நிமிஷம். உங்களுக்கு இது பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க விளையாண்டு பார்க்கலாம் நியூ கேம். நியூ கேம். உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடணும்னா நான் சொல்கிற இதுக்கு போங்க கைஸ். ஸ்டார் பார்க் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா இந்த கேம்ஸ் விளையாடலாம் வித்தவுட் காசே இல்லாமல். கொஞ்சம் சீனியர் பின்னாடி சவுண்டாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த கேம். விளையாண்டுருக்கேன். கொஞ்ச நேரம் லோட் ஆகட்டும். கைஸ், நம்ம இந்த கேம் விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த டைம் முடிய போகுது. 24, 23 இந்த மாதிரி காட்டுது. வாங்க பார்ப்போம் எப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட் ஜிடிஎஃப் விளையாண்டு காட்டுறேன் கைஸ். என்னது ஸ்லோடாகவே மாட்டேங்குது, தெரியலையே. ஸ்கிப்புன்னு கூட ஸ்கிப்பு ஆக மாட்டேங்குது. Guys, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 முடிஞ்சு. இன்னும் 1 minute டைம் இல்லை guys. நான் மறுபடியும் பாருங்க guys, ஏன்னா இது ஒழுங்காக லோட் ஆக மாட்டேங்குது. இப்போயே வரலன்னா நான் இந்த கேம் GTA வைஸ் சிட்டி விளையாண்டு கட்டுறேன் கைஸ் இந்த ஆப்பில். ஓகே கைஸ், நான் அந்த கேம் வர மாட்டேங்குது யாரும் தெரியல. இப்போ நான் சூச்சு சார்லஸ் விளையாண்டு கட்டுறேன் கைஸ் உங்ககிட்ட. சூச்சு வருஷம் வருதுன்னு பார்ப்போம். நம்ம மறுபடியும் அந்த கேம் வர முடியல கைஸ். ஆடு பார்க்கணும். ஓகே, நான் சூச்சு சார்லஸ் விளையாடுறேன் கைஸ். இதுக்கும் ஆட் பார்க்கணுமா? வெயிட் பண்ணுங்க கைஸ். ஷப்பா கைஸ், 6 ஆட் பார்த்துட்டு இப்போ கேம் விளையாடுறேன். அதுவும் இன்னும் 21 ரோ இருக்குதாங்க கைஸ். 1 நிமிஷம் கைஸ். இந்த ஆடை பார்த்துட்டா ஈஸி கேம் விளையாடலாம். வாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சூத்து சாலஸ் வேணாம், நம்ம இந்த கார்டன் ஆஃப் பேண்ட் விளையாடலாம். இன்னும் இப்போ ஆடு பார்த்துட்டோம், டக்குன்னு போய் விளையாடலாம் கைஸ். எஸ் கைஸ், இப்போ வருது கைஸ் கார்டன் ஆஃப் பேண்ட். வாங்கிட்டு பார்க்கலாம். நிமிஷம் கைஸ். சப்பா கைஸ் வந்துடுச்சு கைஸ். நம்ம இப்போ விளையாண்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது நியூவாகவே விளையாட போகிறேன். நான் விளையாண்டுருக்கேன், அப்போ எனக்கு ஒழுங்காக விளையாடல. இப்போ எனக்கு ஒழுங்காக விளையாடுறேன் கைஸ்.
வருமானே தெரில. இப்போ ஸ்கிப்பு கொடுத்தாச்சு கைஸ். கொஞ்சம் பின்னாடி சவுண்டாக தான் இருக்கும், என்ன கொஞ்சம் டிவிலாம் ஓடிட்டுருக்கு. வாங்க நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஓ கைஸ் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி நம்ம இப்போ வச்சு வருவேன் பார்ப்போம். போ இப்பயாச்சும் வருமா? போ 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 இப்பயாச்சும் வருமா? வந்துடு. வந்துடு ட்ரோன் வந்துடு. தப்பு வந்துடுச்சு கைஸ். போ முட்டு. மொட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன கைஸ் எங்கே போயிடுச்சு? வந்துடு வந்துடு. எஸ் போய் முட்டு. இப்போ டச் பண்ணியாச்சு. இதை டச் பண்ணுவோம். ஓ ஷிட், என்ன கைஸ் போகவே முடியல. இது யாருன்ட்டு
இவ்வளோ நேரம் அழுத்தாமல் கைஸ். வந்துடுச்சு கைஸ். பேன் கிண்டர் கார்டன். A facility-wide code breach has been issued. The following media is to be watched by all employees. Welcome to the Employee Survival Guide, Case 8. The spider. Keeping your limbs intact is our top priority. This is only achievable if you know what to do in a scenario of Case 8, breaching containment. Knowledge is your weapon. Step 1. Don't be a hero. Case 8 is stronger, faster, and more aggressive than you could ever hope to be. Don't try to fight Case 8. Oh shit. It won't end well. And And remember, you won't look any better for your office crush as a mangled mess. If you suspect that Case 8 is stalking you, locate the nearest surface that you can hide under. Case 8 is highly... guys, வாங்க guys. என்ன கைஸ் போக மாட்டேங்குது ட்ரோனு. சரி நம்ம போவோம். ட்ரோன் வந்து நான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிச்சு ரிசல்ட் நல்லபடியா எழுதணும் ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துட்டீங்கன்னாலும் இல்லாட்டி நீங்க காமிக்கிற பர்சன் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு தூங்க போனீங்கன்னாலும் அப்போ இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வரலாம். அதாவது நீங்க பின்னாடி சம்திங் ஏதோ ஒன்று கிடைச்சி சந்தோஷப்பட போறீங்க அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை நம்பும் போது இப்படி பறக்கிற மாதிரியும் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச பிரபஞ்சமான இடத்துல நீங்க இருக்கிற மாதிரியான கனவுகள் வரலாம். நீங்க திடீர்னு எக்ஸாம்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் கையில இருக்கிற கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்க சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத கொஸ்டினை கேட்டு நீங்க ஃபெயில் ஆக போறீங்கன்னு பயப்படுற மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ நீங்க இன்னைக்கு இது அவளோட விளையாட தெரியாது கைஸ். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாம் இன்டர்வியூ பண்ண போறீங்க அப்படின்ற சமயத்துல அதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னு உங்க ஆர்வனஸ் நம்பும்போது அப்போ இந்த மாதிரி ஃபெயில் ஆகிற மாதிரியான கனவுகள் ஏற்படும். ஏன் ஏற்படுது? நீங்க நடக்க போற அதுக்கு தயாராகணும், ப்ரிப்பேர் ஆகணும்னு உங்களை அலர்ட் பண்றதுனால ஏற்படுது. அண்ட் இந்த கனவுகள் நீங்க ரொம்பவே லோ கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ற நாட்கள் தான் ஏற்படும். நம்பர் 3 பொதுவா நிறைய பேருக்கு அவங்களோட பல்லு உடஞ்சி கீழே விழுற மாதிரியான கனவுகள் வந்திருக்கும். இந்த கனவு வந்துச்சுன்னா அப்போ இதுக்கான டீப் மீனிங் என்னன்னா உங்களுக்கு அப்கமிங்ல வரப்போற ஈவெண்ட்டை நினைச்சு ரொம்பவே பயந்து இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ஏதாவது போட்டியில நீங்க கலந்துக்க போறீங்க, மற்றவங்க கூட காம்படிட் பண்ண போறீங்கன்னா இந்த விஷயத்துல நீங்க தோத்து கொண்டு நீங்க போகணும் நம்பும்போதுதான் இந்த மாதிரியான கனவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ இருக்கிற இந்த பதவி இழக்க போறீங்க அப்படின்னாலும் இல்ல உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட போகுதுன்னாலும் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல்வேறு கனவுகள் ஏற்படும். ஸோ இந்த வீடியோ அலர்ட் பண்ணுது நீங்க ரொம்ப அலர்ட் ஆகணும்னு. நம்பர் 4 டேஞ்சர் ட்ரீம். இந்த ட்ரீம் பார்த்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஒண்ணுதான். கனவுல யாராவது தாக்க வர மாதிரியோ இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுற தெரியலையே. கத்தும்போது உங்க வாயிலிருந்து சப்தமே வராத மாதிரியோ இல்லாட்டி உங்க கை கால்களை அசைக்க முடியாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படிக்கான நீங்க புரிஞ்சுங்க. இதை 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். உங்களோட ஐடியாஸை ரியல் லைஃப்ல நிறைய பேர் கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆனா நீங்க பேசுறதை மத்தவங்க கண்டுக்காம அவாய்ட் பண்ணும்போது இதனால உங்களுக்கு சத்தமே இல்லாம கத்துற மாதிரியான கிரீப் வர காரணமா அமையுது. ரெண்டாவது கேட்டகரி ஃபியர் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா உங்களால ஹெல்ப் பண்ணவே முடியல. இல்ல நீங்க ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணாலுமே அந்த ஹெல்ப் வாங்குறதுனால உங்க ஹெல்ப் வாங்க முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. அதாவது என்ன கைஸ் எப்படி கைஸ் பண்றது? பண்ற சமயத்துல சத்தமே இல்லாம கத்துற மாதிரியான உங்களுக்கு வரலாம். அடுத்து 3வது கேட்டகரி ஸ்லீப் பேரலிசிஸ். இது மென்டல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, பிசிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக நம்ம ஸ்லீப் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ்ல நடக்கும். அதுல 2 தான் REM ஸ்லீப் அண்ட் நான் REM ஸ்லீப்.
ஐயோ தெரியலையே எப்படி பண்ணுறதுன்னு.